I request Rotarian Lavanya Narayanan, President, Rotary Club of Meenambakkam, to give Independence Day address by our guest of honor. ஸ்ரீ குருபியோ நமஹ. சுவாமிஜி தர்மிஷ்டானந்தா அவர்களே, ராமகிருஷ்ணா மிஷன் இல்லத்தில் உள்ள மற்ற பல சுவாமிஜிகள் அவர்களே, ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட் ஹோமின் ஏனைய நிர்வாகிகளே, அலுவலர்களே மற்றும் ஆசிரியர்களே, எங்கள் ரோட்டரி கிளப் மீனம்பாக்கத்தின் சார்பாக வந்துள்ள எங்களது மெம்பர்கள் மற்றும் இன்னர்வீல் கிளப் சார்பாக வந்துள்ள மெம்பர்களே, லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இந்த பாரதத்தின் எதிர்காலமான மாணவ செல்வங்களே, இன்று இந்த சுதந்திர தின நன்னாள் வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் பெருமைப்படுகிறேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே டு யூ. இந்த சுதந்திர தின சிறப்பு நிகழ்ச்சி பங்கேற்பதில் எனக்கு மகிழ்ச்சி மட்டுமல்ல, நிரம்ப நெகிழ்ச்சியும் கூட. இனி உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்றைக்கி ப்ரைமரி ஸ்கூல் குழந்தைகள்லேருந்து செகண்டரி, ஹையர் செகண்டரி ஸ்கூல் அண்ட் பாலிடெக்னிக் சில்ட்ரன், வாட் பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். இதுக்கு எத்தனை நாள் நீங்கள் உழைச்சிருப்பீங்க. உங்களோட திறமை அவ்வளோ அழகாக எங்களை வந்து அடைந்தது. பியூட்டிஃபுல். அதுவும் மங்கள் பாண்டேவை பார்க்கும்போது அந்த சுதந்திர போராட்ட சமயத்துக்கே நாங்கள் டிரான்ஸ்போர்ட் ஆகி போன மாதிரி இருந்தது. மிக அருமை. நீங்களே உங்களுக்கு கைத்தட்டி கொள்ள வேண்டும். என்னுடைய மகிழ்ச்சி அல்லாத நெகிழ்ச்சிக்கு மற்றொரு காரணமும் உண்டு. நான் படித்தது ஸ்ரீ ராம்தயாள் கேம்கா விவேகானந்தா வித்யாலயா என்ற பள்ளி. இது விவேகானந்தா எஜுகேஷனல் சொசைட்டியின் அந்த அம்பரலா கீழே வர ஒரு ஸ்கூல். நான் திருவெற்றியூரில் படித்தேன். சாப்பாடுக்கு முன்னாடி பிரம்மார்ப்பணம்னு அங்கே இருக்கிற போர்டை பார்த்த உடனேயே ஸ்கூலுக்கே நான் அங்கேயே திரும்பி போன மாதிரி எனக்கு இருந்தது. ரொம்ப என்ன ஒரு ஒரு தேசியமும் தெய்வீகத்தையும் ஊட்டி வளர்க்கக்கூடிய ராமகிருஷ்ணா மிஷன். இந்த ஜஸ்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அந்த நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன், பட் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த ப்ரிப்பரேஷன்லாம் காத்தோட போயிடுத்து. எனக்கு அந்த நிகழ்ச்சி மட்டும்தான் மிஞ்சிருது. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆஃப் அமெரிக்கா என்று உலக சமய மாநாட்டில் முழங்கி உலகத்தின் பார்வையை புனித பூமியாம் பாரதத்தின் பக்கம் ஈர்த்த சுவாமி விவேகானந்தா அவர்களின் திருக்கரங்களால் 1897 ஆண்டு மே மாதம் 1ஆம் தேதி துவக்கப்பட்ட ராமகிருஷ்ணா மிஷன் அமைப்பின் அங்கமான இந்த ஸ்டூடெண்ட்ஸ் ஹோமில் உங்களை எல்லாம் சந்திப்பதை நான் பெரும் பாக்கியமாக கருதுகிறேன். ஞானம், பக்தி, கர்மம் மற்றும் ராஜயோகம் ஆகியவற்றை தூண்களாக கொண்டு இயங்கும் ராமகிருஷ்ணா மிஷன் செய்யும் சமூக தொண்டுகள் மிகப்பெரிய யாகமாகும். மாணவ செல்வங்களே, இங்கு நீங்கள்லாம் திரண்டிருக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு ஹோம்ல இவ்வளோ குழந்தைகளுக்கு அவங்க இவ்வளோ வாழ்க்கையில் ஒரு ஏற்றமும் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்கன்னா, நம்ம நாடு முழுக்க எங்கெல்லாம் இது நடக்கிறது அப்படின்னு எனக்கு யோசிக்கும் போது புல்லரிக்கிறது. ரொம்ப நன்றி. இந்த இடத்துல நான் வந்ததே ஒரு பெரிய பாக்கியமா கருதுறேன். மாணவ செல்வங்களே, இளமை என்பது விலை மதிப்பு இல்லாத ஒன்று. இந்த பிரசன்ட், இந்த நிகழ்காலத்தை நாம் எப்படி உபயோகம் செய்கின்றோமோ அதுதான் உங்களது எதிர்காலத்தை நிர்ணயிக்கும். அதை பொறுத்துதான் உங்கள் வாழ்க்கை அமையும். உங்களது மகிழ்ச்சி, வெற்றி, நற்பெயர், மரியாதை எல்லாம் நீங்கள்
உங்கள் உழைப்பு, இந்த காலத்தில் செய்யும் உழைப்பு மற்றும் கற்றுக்கொள்ளும் பண்புகளை பொறுத்துதான் அமைகிறது. இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஸோ இந்த ப்ரெசன்ட் டேவை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்க, யூட்டிலைஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில் வெற்றின்னு நிறைய பேர் சொல்கிறத நீங்கள் கேட்டிருப்பீங்க. வெற்றி என்பது பணம், காசு, வீடு, வாசல் சேர்ப்பதை குறிக்காது. நமக்கு நாம் வகுத்து கொண்ட பாதையை, அந்த இலக்கை நோக்கி செல்லும் பாதையை எவ்வாறு சென்று அடைகிறோம் என்பதை பொறுத்தே வாழ்க்கையில் வெற்றி என்பது நிர்ணயமாகும். பெரிய பணக்கார இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கிறது கட்டாயம், எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் எல்லாம் பண்ணலாம். இருந்தாலும் தட் சிம்பிள் மேன், கடைக்கோடியில் இருக்கிற சிம்பிள் மேன், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், நான் வாழ்க்கையை தர்மம் ரீதியில் தான் நான் என் வாழ்க்கையை, அந்த பயணத்தை நான் செஞ்சேன் அப்படிங்கிற சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே போதும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வர்ச்சூஸ், பண்புகள், நல்ல பண்புகள் மிக மிக முக்கியம். அதை மனதில் கொள்ள வேண்டும். நீட்லெஸ் டு சே, இங்கே ராமகிருஷ்ணா மிஷனில் அந்த பண்புகளை உங்களுக்கு உணவோடு சேர்த்து ஊட்டி விடுறாங்கங்கிறத என்னால் பார்க்க முடியறது. இது உங்களுக்கு என்றைக்கும் லைஃப்பில் உங்களை வந்து பெரிய இடத்துல கொண்டு நிறுத்தும். ப்ளீஸ் பிலீவ் தட். தனி மனித ஒழுக்கம் இன்றியமையாதது. தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பர்ஃபெக்ஷன் தட் இஸ் விதின் யூ. கல்வி என்பது மனிதனை முழுமையாக சமைத்திட வேண்டும், மேன் மேக்கிங் எஜுகேஷன் என்று இளைஞர்களின் பால் வெகு அக்கறை கொண்டு சுவாமி விவேகானந்தா கூறியிருக்கிறார், செயல்படுத்தியும் இருக்கிறார். இங்கே படித்து வெளியேறும் மாணவர்கள் ஸ்டூடெண்ட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கடைபிடித்து சமூகத்திற்கு தொண்டாற்றுகிறார்கள். அந்த விவரங்களை எல்லாம் வரதராஜன் ஜி அவர்கள் நேற்று தொலைபேசியில் ஒரு டிஸ்கஷனில் என்னிடம் தெரிவித்தார். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. தேங்க்யூ ஸோ மச். ரோட்டரி கிளப் ஆஃப் மீனம்பாக்கம் சார்பாக எங்களது பாராட்டுகளை உங்களுக்கு தெரிவிக்கிறேன். இங்கிருந்து ராமகிருஷ்ணா மிஷன் ஸ்டூடெண்ட் ஹோமில் இருந்து வெளியேறி மாணவர்கள் நீங்கள் எங்கு சென்றாலும் ராமகிருஷ்ணா மிஷனின் பிரதிநிதியாகவே நீங்கள் பார்க்கப்படுவீர்கள். தன்னலமற்ற சேவை, செல்ஃப்லெஸ் சர்வீஸ் என்ற ராமகிருஷ்ணா மிஷனின் கொள்கையை நான் சந்தித்த சில ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ராமகிருஷ்ணா மிஷன் இந்த மாதிரியான அவங்கள்ட்டேருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ இப்படி தான். ஸோ ஐ ரியலைஸ் எவ்ரி ஒன் ஆஃப் யூ, நீங்கள் பாஸ் அவுட் ஆகி இங்கேருந்து போகும்போது யூ ரெப்ரசன்ட் ராமகிருஷ்ணா மிஷன். அதை நன்றாக மனசில் உணர்ந்துக்கிட்டு அதுக்கேற்றாப்பில் நீங்கள் செயல்பட வேண்டும். மற்றவர்களுக்கு உத்வேகம், இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் திகழ வேண்டும் என்பது எனது தாழ்வான வேண்டுகோள். அந்நியர்களின் பிடியில் இருந்த கர்ம பூமி பாரதத்திற்கு எண்ணற்ற சுதந்திர வீரர்கள். இப்போ கூட பசங்க சில பேரை பற்றி சொன்னாங்க. கொடிகாத்த குமரனையும் பாரதியாரை பற்றியும் அப்படி கேட்கும்போது ரொம்ப 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 நல்லா இருந்துச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு தி ஸ்டூடெண்ட்ஸ், ரொம்ப அழகாக பேசினாங்க. அந்த மாதிரி எண்ணற்ற வீரர்கள், சுதந்திர போராட்ட தியாகிகள் உயிரையும் நீத்து, பல பேர் வாழ்க்கையை நீத்து நமக்கு சுதந்திரத்தை எப்படியோ வாங்கி கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் நாம் இருக்கோம். நம்ம என்ன செய்யலாம்? இளைஞர்களான நீங்கள் புண்ணிய பூமியாம் பாரதத்தின் வருங்காலம். சுவாமி விவேகானந்தா கூறினார், give me 100 youth and I will transform India as the number 1 nation in the entire world. சுவாமி விவேகானந்தா கூறிய இளைஞர்கள் நீங்கள் தான். அவர் யாரோ வேற 100 பேரை பத்தி பேசல, உங்க ஒவ்வொருத்தரை பத்தியும் தான் அவர் பேசியிருக்காரு. சுவாமி விவேகானந்தா கூறிய இளைஞர்கள் நீங்கள் தான். உங்களது முழு பலத்தினை உணர்ந்து பணியாற்றுங்கள். பாரதத்திற்கு மேலும் மேலும் சக்தி ஊட்டுங்கள். Arise, awake, stop not till the goal is reached. மகாபாரதத்தில் ஒரு உபகதை உண்டு. ஒரு மங்கூஸ், ஒரு கீரிப்பிள்ளை. யுதிஷ்டர் வந்து அந்த குருக்ஷேத்திர போரெல்லாம் முடிஞ்சு அவர் வந்து ராஜாவா ஆயாச்சு. ஒரு பெரிய அஸ்வமேத யாகம் பண்ணுறாரு. ஒரு கீரிப்புள்ள அங்கேருந்து வந்து அந்த யாக சாலையில் இருக்கிற சாம்பல் இருக்கும் இல்லைங்க, அதில் புரண்டு ஜாலியாக விளையாடுது. என்னது இது நடக்கிறது? அப்புறம் விளையாடிட்டு முதுக பார்த்துக்குது. ஏன் அப்படி பண்ணுறதுன்னு போய் அவர் கேட்டபோது அது சொல்லிச்சான், நீங்கள் என்னோட முதுகில் பாதி பார்த்தீங்கன்னா தங்கமாக இருக்கும், மீதி முதுகு தங்கமாக எங்கேயான ஆகாதா மாறாதா அப்படிங்கிறதுக்காக நான் ஒவ்வொரு நற்செயல் செய்யப்படக்கூடிய இடங்களில் போய் நான் உருண்டு பிறண்டு விளையாடுகிறேன். ஆனால் இது வரைக்கும் அந்த இன்னொரு முதுகு எனக்கு இன்னும் பாதி முதுகு தங்கமாக ஆகலை அப்படின்னு சொல்லிச்சான். அவர் கேட்டாராம், அப்படி எப்படி உன்னை தங்கமாக ஆக்கின அந்த கதையை எங்களுக்கு சொல்லுங்களேன்னு.
அது சொல்லிச்சான், ஒரு ஒரு கிராமம், அதுல பசி பிணி பட்டினி அவ்வளோ ஒரு பஞ்சமா இருந்துதான். ஒரு கிராமத்துல ஒரு ஃபேமிலி, ஒரு குடும்பம் மட்டும் தனக்கு உயிர் வாழறதுக்கு தேவையான தானியங்களை மட்டும் கொஞ்சம் வச்சுக்கிட்டு மிச்சதை எல்லாத்தையும் மற்றவங்களுக்கு வாரி வழங்கி தானம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். இதே அவங்க செஞ்சுட்டு வரும்போது ஒரு நாளைக்கு இன்னொரு அவங்க எதிர்பார்த்த அளவை விட இன்னும் ஜாஸ்தியாக மக்கள் வந்து இன்னும் கொஞ்சம் வேணும்னு தனக்கு வச்சுட்டு இருந்த தானியத்தை எடுத்து அவங்க கையில் போட்டாங்களாம். அதில் ஒரு 4 நெல் மணி கீழே சிந்திச்சான். அந்த பக்கமாக இப்படி ஓரமாக போன அந்த அந்த கீரி புள்ளையோட முதுகு அப்படி அப்படி பரண்டு போச்சான். அது முதுகில் அந்த 4 தானியம் பட்டது, அரை முதுகு தங்கமாயிடுச்சான். தன்னலத்தை பேணி காக்காமல் சமூக நலனில் அக்கறை கொண்டு சேவை செஞ்சு அதனால கீழே விழுந்த அந்த 4 நெல்மணியோட பவர் எவ்வளோ பார்த்தீங்களா? அதனால ஒரு பாதி முதுகு அதுக்கு தங்கமாயிடுச்சான். ஆனா மீதி முதுகு தங்கமாக்கிறதுக்கு நான் எங்கெங்கேயோ வந்து பார்த்தேன். யுதிஷ்டிரன் செய்த அஸ்வமேத யாகத்தின் அந்த சாம்பல் கூட அதை கொடுக்கவில்லை. அப்படின்னா ஒரு தன்னலமற்ற சேவை அப்படிங்கிறதோட பவர் என்ன, அதோட முக்கியத்துவம் என்ன, அதோட வசதியான வேல்யூ என்ன அப்படிங்கிறத அந்த மகாபாரத உபகதையில் சொல்றாங்க. அந்த தங்கமயமான கீரி பிள்ளை அது பட்ட ஒரு இன்பம் இந்த இடத்துல நான் இன்னும் உங்கள்கிட்ட பேசும்போது இன்னைக்கு நான் பெறுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சுவாமிஜி. சில்ட்ரன், பெரியோர்களே, தேசியம் மற்றும் தெய்வீகம் நம்மளை என்றும் உயர்த்தும். உங்களது சேவைக்கு எனது தாழ்மையான நமஸ்காரங்கள். வாய்ப்பிற்கு நன்றி. வந்தே மாதரம். Thank you, madam.